பெண்களை பற்றி பேசும்பொழுது ஒன்றை தெளிவாக சொன்னார்கள். பெண்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கரண்டியை பிடுங்கிட்டு அவங்க கையில புத்தகங்களை கொடுத்து விடுங்கள், எல்லாம் மாறிவிடும் என்று. அதுதான் மகளிர் தினம் என்பது. அதை தாண்டி இன்னொன்றும் சொன்னார். அரசு இவ்வளவு பெண்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றோம், பெண்களை படிக்க வைக்கணுங்கிறோம், அவங்களுக்கு கல்விக்கு உதவி செய்யணுங்கிறோம், கல்லூரிகள் திறக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனா கடைசியில அத்தனையும் பெற்றுவிட்டு இந்த படித்த பெண்கள் மறுபடியும் போய் சமையல் அறையில் புகுந்து கொண்டு இந்த சமூகத்திற்காக எதையும் செய்யாமல் ஒரு குடும்பத்திற்குள் அடங்கி போவது, முடங்கி போவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தவறு, துரோகம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியிலே தான் திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை அவர்கள் நடத்தினார்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சியில தான் கல்விக்கான, உயர்கல்விக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் சென்னையில படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது. எல்லாரும் நகர்ப்புறங்களை நோக்கி வந்துதான் படிக்கணுங்கிற அந்த சூழல் இருந்தால் எல்லாராலையும் படிக்க முடியாது. அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களிலும் கல்லூரிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து தொடங்கப்பட்டதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அரசு கல்லூரிகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களோ மாணவிகளோ, சாதாரணமா ஒரு குடும்பத்துல பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா முன்னாடி காலத்துல சென்னைக்கு போய் படிப்பாங்க. புத்தகங்கள்ல வரலாறுகளை எல்லாம் படித்தோம் என்றால் அங்கிருந்து சென்னையிலே உறவுக்காரங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய சில குடும்பங்கள் இருக்கும். அது என்ன மாதிரி குடும்பங்கள்னு உங்களுக்கு தெரியும். அவங்க சென்னையில அவங்க வீட்டில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க அப்படியே சமையலுக்கு ஆளோட இறங்கி அங்கே வீடு எடுத்து உட்கார்ந்து படிப்பாங்க. மற்றவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. இது மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களால போய் ஹாஸ்டல்ல தங்கி கூட படிக்க முடியாது, அவ்வளோ வசதி இருக்காது. பெண்களை நிச்சயமா பள்ளிக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான திட்டத்தை, எல்லாருக்கும் கனவு, பெற்றோர்களுக்கு பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும். அந்த பொண்ணு 10வது வரைக்குமா படிக்க வை, நான் திருமணம் பண்ணித்தரேன், அப்படியாவது அந்த பிள்ளை 10வது படிக்கட்டும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த திருமண உதவி திட்டம். அது கல்விக்கான திட்டம், திருமண உதவிக்கான திட்டம் இல்லை. அதனால அது 10வது படித்த குழந்தைகள் எப்படியாவது கல்லூரிக்கு போய் விடுவார்கள் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா சின்ன சின்ன ஊர்களையும் கல்லூரிகள் இருக்கிறது. இன்று தேசிய கனவாக இருக்கக்கூடிய இன்னும் 30-50 வருஷம் கழித்து 50% உயர்கல்வியிலே எட்டி விடுவோம் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய நிலையை இன்று தமிழ்நாடு கடந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எல்லா இடங்களிலும் அந்த கல்லூரி படிப்பு, உயர்கல்வி என்பது பரவலாக்கப்பட்டதுதான். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ்ல பெண்கள் 42%, இன்னைக்கு இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய விமென்ல 42% ஆஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் அப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் தமிழ்நாட்டிலே இடப்பட்டிருக்கக்கூடிய காரணம்தான். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான திட்டமாக புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம், அதாவது உயர்கல்விக்கு போகக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அதே போல ஆண்களுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆண்களுக்கு தமிழ் புதல்வன்
என்ற திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான திட்டத்தை இன்று உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கல்லூரியில கூட நான் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 580 மாணவர்களுக்கு மேல் பயன்பெற்றிருக்கிறார்கள். வரக்கூடிய வழியில கூட மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் கிட்டத்தட்ட இரட்டிப்பு சம்பளம். ஏன்னா அந்த பேசிக் ஸ்கில்ஸ், ஒரு மார்க்கெட் என்ன தேவைப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த மார்க்கெட்டுக்கு நம்மளை ப்ரிப்பேர் ஸ்கில் பண்ணிக்கும் பொழுது நம்முடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நம்மளுடைய சான்சஸ் அப்படிங்கிறது இரட்டிப்பாகிறது. அதனால நம்மளுடைய வேல்யூ அப்படிங்கிறது, அந்த ஜாப் மார்க்கெட்ஸில் நம்மளுடைய வேல்யூ அப்படிங்கிறது இரட்டிப்பாகக்கூடிய, நம்மளுடைய வருவாய் என்பது இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. அதனால இன்னும் அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நமக்காக தரக்கூடிய, நமக்காக வழங்கக்கூடிய, நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இதெல்லாம் நான் இந்த அரசாங்கம் இவ்வளவு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்றதுக்காக நான் அதுக்காக மட்டுமே சொல்ல வரல. இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அடிப்படையில் நாம் எங்கிருந்து எங்க வந்திருக்கோம். ஒரு காலத்துல நம்முடைய பெற்றோர்கள்ல எத்தனை பேர் பட்டதாரிகளாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய பெற்றோர்கள் கூட பட்டதாரிகள் இல்லை. ஆனா இன்று இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து எத்தனை கல்லூரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட போய் உங்க பெற்றோர்கள் பட்டதாரிகளா என்று கேட்டால் நிச்சயமாக 80% மேல இருக்கக்கூடியவர்கள் ஆம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவியர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா we should remember where we have reached from where and the journey. அதுதான் empowerment, and that is what will elevate you, because only when you know where you've reached from where will you understand the value of the journey, of the sacrifices which have been made to reach where you are. Only when you realize the sacrifices, இதற்காக இந்த போராட்டத்திலே நாம் என்ன பெற்றிருக்கிறோம், என்ன இழந்திருக்கிறோம் என்று, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஒரு காலத்துல மருத்துவ கல்லூரிக்கு போய் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சதான் நீங்க படிக்க முடியும். ஆனா மருந்து பேர் கேட்டீங்கன்னா லத்தீன்ல இருக்கும், கிரீக்ல இருக்கும் இல்லையா. ஆனா சமஸ்கிருதம் படிக்கணும். அது படிச்சாதான் நீங்க கல்லூரிக்கு போய் மருத்துவம் படிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தது. அது மாற்றப்பட்டது. நீதி கட்சி ஆட்சியில அந்த நிலை மாற்றப்பட்டது. அதனால அந்த ஜேர்னி, அந்த சாக்ரிஃபைசஸ் தான் நம்முடைய நிலை என்னவாக இருந்தது, நாம் எதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது, வாட் எவர் ஸ்டுட் அஸ் அ ஹர்டில் அகேன்ஸ்ட் அஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இன்னைக்கு எங்க நிக்கிறோம். மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழைய 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டுறக்கூடாது. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஏதேதோ பேர் சொல்லுவாங்க, நம்முடைய பண்பாடுன்னு சொல்லுவாங்க, நம்முடைய கலாச்சாரம் இதுன்னுவாங்க. இதெல்லாம் சொல்லி 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 திருப்பி கொண்டு போய் 50 வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை விட்டுறக்கூடாது. அதனால நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், எதை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதை பெற்றிருக்கிறோம், அந்த பெற்றதை எந்த காலத்திலையும் கஷ்டப்பட்டு தான் பிடிச்சிருக்கும், அதை விட்டுறக்கூடாது. இதுக்கு அடுத்து எலிவேட் எங்க போகணும், how to elevate yourself, how to empower yourself and how to evolve. அந்த இடத்தை போய் நீங்க சென்றடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள் வர வேண்டிய மாற்றம், இந்த சமூகத்திலே நீங்கள் நிகழ்த்த வேண்டிய மாற்றம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா பெண்களுக்கு, ஆண்களுக்கும் சில நேரங்கள்ல இந்த சமூகத்துல நீ இந்த இடத்துல பிறந்திருக்க, இவ்வளவுதான் உன்னுடைய டார்கெட்டா இருக்க முடியும், இதை தாண்டி நீ கனவு காணாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்வாங்க. முக்கியமா பெண்களுக்கு பிறந்த அன்னையில இருந்து அதான் சொல்லுவாங்க. யூ ஆர் அ வுமன். நேற்று ஒரு நிகழ்ச்சியில அவங்க ஷைனி வில்சன், ஒரு பெரிய ஒலிம்பியன், அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களோட மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவங்க பேசும்பொழுது சொன்னாங்க, நான் சின்ன குழந்தையா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் பொழுது
ஸோ சொசைட்டி செட் உனக்கு கல்யாணம் ஆகாது, நீ ஸ்போர்ட்ஸ்க்கு போகாத அப்படின்னு. அப்புறம் கல்யாணம் ஆன உடனே இனிமேல் நீ வந்து கல்யாணம் ஆன பெண் ஸ்போர்ட்ஸ்க்கு போக முடியாது. ஆனால் மை ஹஸ்பண்ட் ஸ்டுட் பை மீ. குழந்தை பிறந்த பிறகு கூட நான் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ்க்கு போய் என்னால் சாதிக்க முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவள் நான். ஸோ டோன்ட் லெட் எனிதிங், let it be culture, let it be family, let it be anything. Do not believe when people tell you this is all you are capable of achieving. There is no glass ceiling anymore. We've broken the glass ceiling. There's never been a glass ceiling. They just made us believe that there was a glass ceiling. So there are no glass ceilings. So you can fly as high as your dreams take you. Nothing can stop you. The only thing which can stop you is when you have self-doubts. When you ask yourself, do I deserve to be there? Do I deserve? Am I capable of reaching there? Stop questioning. You know that you are capable of reaching wherever you want. And that is true evolution and empowerment. So empower yourself. Break all the shackles which society has put on you. There are no frames for you to live within. There's nothing which can stop you. And today, the world has evolved to become a knowledge-based society. Knowledge is power. You don't have to have physical strength to prove to anybody that you are a really evolved or a strong person. It is all in your the muscles in the brain. The more strength you have in it, the stronger you are, the more evolved you are, and the greater person you become. So, go forward, experience this world, understand this world. Let nothing stop you. Let it be the women here or the men here. Let nothing stop you. And I think it's time to build a society where we can live as equals. நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நிறைய ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை ஏற்றப்படுகிறது. உங்க அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, உங்க குடும்பம் இருக்கு, இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை கடப்பாடு உங்களுக்கு தான் இருக்குன்னு. அந்த கடமையெல்லாம் உங்களுக்கு இல்லை. உங்க சிஸ்டரை நீங்க வந்து அவங்களுடைய கனவுகளை அவர்கள் அடைவதற்கு அந்த கையை பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது திறந்தா போதும். Let her go. When you get married, let your wife go. Don't hold her back. இப்போ நீங்க பிடிச்சு ப்ரொடெக்ட் பண்ணி யாரும் ப்ரொடெக்ட் பண்ணிட முடியாது. Just let them be. Let them go. Because நான் சிங்கப்பூரில் சில காலம் வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது இந்த செல்ஃபோன்ஸ்லாம் இவ்வளோ இருக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரங்கோன் ரோடுன்னு ஒரு இடத்துல ஒரு ஞாயிறு சனிக்கிழமைகள் தான் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தன்னுடைய நண்பர்களை பார்க்கறதுக்கு, குடும்பங்களோடு பேசுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் பூத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பூத்துக்கும் அடுத்த பூத்துக்கும் நீங்கள் கடந்து போகும்பொழுது அதே கான்வர்சேஷன் தான் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சீர்வரிசைக்கு பணம் அனுப்பணும், கடன் வாங்கணும், வீடு கட்டணும், வந்து கல்யாணத்துக்கு வாங்கின அக்காக்கோ தங்கைக்கோ வாங்கின கடனை, கல்யாணத்துக்கு வாங்கின கடனை திருப்பி கட்டணும். இந்த ஒரே கான்வர்சேஷன் தான் ஒவ்வொன்றையும் தாண்டி போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சிங்கிள் கான்வர்சேஷன் தான் வந்து எல்லா பூத்ல இருந்தும் காதில் விழும். ஸோ let these women go, let them empower themselves. அவங்க படிக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த பெண்கள் சகோதரிகள் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மிகப்பெரிய கடமை பொறுப்பு என்பது அவர்கள் கனவுகளை அச்சீவ் பண்றதுக்கு நாம் உறுதுணையாக நிற்பது. உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய பொறுப்பாக, அதை மட்டுமே உங்களுடைய பொறுப்பாக மாற்றிக்கொள்வது. So let us respect each other, evolve together, and let us make this world into a space where both are equal. And happy Women's Day to all of you.